ஒரு சரியான அரசாக இருந்தால், அதாவது திமுக அரசு சரியான அரசு இல்லைங்கிறதுக்கு எடுத்து சொல்கிறேன். உடனே என்ன பண்ணணும், அவர்கிட்ட சொல்லணும், இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா மதக்கலம் வந்துடும், இதை அளவு பண்ண முடியாது, எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் அப்பீல் போகிறோம். ஏன்னா நீங்கள் அவர் போட்ட ஆணையே நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க, கலெக்டரை வச்சு 144 போட்டுக்கிறீங்க, இப்போ கோர்ட் ஆர்டரை நீங்கள் மீறுறீங்க. இது எந்த அளவுக்கு சரி? இது மற்ற நீதிபதிகளை பயங்காட்டுற மாதிரி இருக்காதா? ஒரு நீதிபதி மேலே அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ இம்பீச்மெண்ட் எதுக்கு கொண்டு வருவாங்க? ஒன்று அவர் ஊழல்வாதியாக இருக்கணும், இல்லை அவர் மேலே வேற குற்றச்சாட்டுகள் இருக்கணும், சட்டத்தை தவறாக பயன்படுத்திட்டாரு, இல்லை தவறாக பணம் சேர்த்துட்டாரு, காசு சேர்த்துட்டாரு, அப்படிங்கிற மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டுகள் ஹெவியாக இருந்தால் தான் இம்பீச்மெண்ட்டு. தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் போடணும்னா நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆர்டர் போடணும். மாற்றி ஆர்டர் போட்டிங்கன்னா நாங்கள் இம்பீச்மெண்ட் கொண்டாந்து உங்களை எடுத்து விட்டுருவோம். 1998 கோவையில் குண்டு வெடிப்பு யார் ஆட்சி காலத்தில் நடந்தது? அப்போ சட்டமன்றத்தில் அவர் பேசுகிறாரு, இஸ்லாமிய தீவிரவாதிகள் குண்டு வச்சதுன்னு கருணாநிதி பேசுகிறார். இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள்ங்கிற அந்த சொற்றொடரை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினவர், இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்தினவரே கலைஞர் கருணாநிதி அவர். இது பூராமே திமுக ஆட்சி காலத்துல இந்த பிரிவினை வருது. ஒடுக்கணும், அடக்கணும், ஒரு பிரிவை ஒடுக்கி வைக்கணும், அடக்கி வைக்கணும். இதை எவ்வளவு காலத்துக்கு தான் செய்வீங்க இன்னமா? இல்லைங்க, மக்கள் எல்லாம் சரியா தாங்க இருக்கும், திமுக தாங்க சரியில்லாம இருக்கு. தீபம் ஏத்துறதுல யாருக்கு பிரச்சனை? திமுக அரசுக்கு பிரச்சனை, திமுகவுக்கு பிரச்சனை. ஏன்னு கேட்டா முஸ்லீம்களெல்லாம் நாங்கள் தான் காப்பாற்றுறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு செக் பாயிண்ட் அவங்களுக்கு. இதே தர்காவில் நாங்கள் தீபம் ஏற்ற விடாமல் எவ்வளவு மத்திய அரசை எதிர்த்து, அதாவது நீதி அரசரே எதிர்த்து, சட்டத்தையே எதிர்த்து இம்பீச்மெண்ட் வரைக்கும் போயிருக்கோண்டா. இஸ்லாமத்துக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் பாரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இவர்கள் ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்கி பயங்காட்டி வைக்கணும். என்ன பிஜேபி முழுங்கிறான். இவங்க சொல்ற குற்றச்சாட்டு அதானே சார், நாங்க பாஜகவை தீவிரமா எதிர்க்கிறோம், அதனால எங்களை மிரட்டி பார்க்கணுங்கிறதுக்காக மிரட்டி பார்க்குறீங்க. ஸ்ரீரங்கநாதர் லுங்கி கட்டி அலங்காரம் பண்ணி துலுக்கநாச்சியாருடைய சீரெல்லாம் வாங்கி எல்லாம் பண்ற அந்த நிகழ்வுகள்லாம் இன்னுமே சைவத்தை சேர்ந்தவங்க பார்க்குறாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் அன்னைக்கு போய் என்ன உள்ள போகுது, எப்போ துலுக்கநாச்சியார் இருக்காங்க, அதனால இது எங்களுக்கு சொந்தண்டா கேட்குறோம். இஸ்லாமியர்களுக்கு தகாத ஆட்சி திமுக ஆட்சி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தகாத ஆட்சி திமுக ஆட்சி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தகாத ஆட்சி திமுக ஆட்சி. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் ஒரு விஷயம் கடந்த ஒரு வாரமாக திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய அந்த கல் தூணில் விளக்கேற்றது தொடர்பாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதில் யார் இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு யார் காரணம்னு நீங்கள் பார்க்குறீங்க? திமுக அரசு தான் காரணம். முழுக்க இதுல எல்லா குற்றச்சாட்டையும் அவங்க மேலே போட்டீங்களே. ஆமா, இல்ல நீ அதுதானே உண்மை. இப்ப நீங்க அரசுடைய கூட, அதாவது இதுல நான் ரொம்ப டீப்பா அதுல யோசிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இப்ப இப்படி ஒரு நம்ம மதுரையில ஒரு சுவாமிநாதன் நீதி அரசர், அவர் தவறா கொடுத்தாரா ரைட்டா கொடுத்தாரான்னு அதுக்குள்ள போக விரும்பல. அவர் ஒரு நீதி அரசர், அவர் சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு சொல்லிட்டாருன்னு வைங்க, அப்ப நான் என்ன செய்யணும்? ஐயா நான் அப்பீல் போறேன், எனக்கு ஸ்டே கொடுங்க ஐயா அப்படின்னா அதுக்கு அவருக்கு டைம் கொடுப்பாரு, இத்தனை நாளைக்குள்ள நீங்கள் அப்பீல் போய்க்கங்கன்ட்டு. அப்போ அந்த அப்பீல் போய்கிட்டு நம்ம பெயில் வாங்குறதோ இல்லை மற்ற என்ன செய்கிறதோ அது செய்யணும். மேற்கொண்டு நமக்குள்ள குறைய, ஐயா நீங்கள் சொன்னது சட்டசப்படி இது சரியில்லை அப்படின்னு நம்ம வழக்கறிஞரை வச்சு வாதாடி இப்படி தானே வெளியே வருவோம். ஆமாம். அப்போ ஒரு மாநில அரசு, அன்னைக்கு அரசு வழக்கறிஞரும் போயிருப்பார், அவர் ஒரு சொல்லும் போது உடனே அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னங்க இது உடனே ஏற்ற முடியாத மத கலவரம் வந்துடும். ஒரு சரியான அரசாக இருந்தால், அதாவது திமுக அரசு சரியான அரசு இல்லைங்கிறதுக்கு எடுத்து சொல்கிறேன், உடனே என்ன பண்ணணும், அவர்கிட்ட சொல்லணும், இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா
மதக்கலம் வந்துடும், இதை அளவு பண்ண முடியாது, எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் அப்பீல் போகிறோம் அப்படின்னா அவர் அன்னைக்கு சொல்லியிருப்பார் அது என்னன்ட்டு. அவர் 6 மணி வரைக்கும் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் வச்சு கடைசி நேரத்தில் அவராக எல்லாம் பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணுறீங்க. அப்போ அவர் என்ன செய்வார்? ஒரு நீதி அரசர் அவருடைய ஆணை அது நல்லதா கெட்டதாங்கிறது அது உச்சநீதிமன்றம் பதில் சொல்லும். ஏன்னா இப்போ சப்சிடிஸ் உச்சநீதிமன்றத்தில் இருக்குன்னா அதுக்குள்ளே போய் விரும்பலை. ஒரு நீதி அரசருடைய ஆணையை நிறைவேற்ற வேண்டியது யாருடைய கடமை? அரசனுடைய கடமை. ஐயா நிறைவேற்றலை. அப்போ இது யார் குற்றவாளி? மறுபடியும் அப்பீல் போயிருக்காங்களா? மறுநாள் அப்பீல் போயிருக்காங்கங்க, அது அவருக்கு நிறைவேற்ற விடலையே. அவர் அவருடைய பாதுகாப்புல ஆளுகளை அனுப்பிலாம் நிறைவேற்றுறதுக்கு அனுப்புறாரு, சிஎஸ்எஃப் அனுப்புறாரு. ஏன் சிஎஸ்எஃப் அனுப்புனாங்கன்ட்டு அதுக்கு வேற கேட்குறீங்க. ஏன்னா நீங்க அவர் போட்ட ஆணையே நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க, கலெக்டரை வச்சு 144 போட்டுக்கிறீங்க. அப்போ கோர்ட் ஆர்டரை நீங்க மீறுறீங்க. ஒரு அரசே இப்படி பண்ணலாமா? பண்ணலாமா? அப்ப அரசு தானே சட்டத்தை பாதுகாக்கணும். ஏன்னா எல்லாருமே பதவி பிரமாணம் எப்படி எடுத்துட்டு வரோம்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை. திமுக இந்த தமிழக அரசு சொல்லக்கூடிய காரணம் அந்த இடத்துல நீங்க தீபம் ஏற்றினீங்கன்னா அது இஸ்லாமியர்கள் தொழக்கூடிய தர்கா அந்த பக்கத்துல இருக்கு, அதனால கம்யூனல் ப்ராப்ளம் வரும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் சொல்லி. ஏங்க அதெல்லாம் ரைட்டுங்க. அது அவர் ஆர்டர் போடுறதுக்கு முன்னால நீங்க அதை வெளிப்படுத்தி அதுக்கான வேலைகளை சட்டப்படியில் செஞ்சுருக்கணும். அதை செய்யலை. அதை விட்டுட்டு இம்பீச்மெண்ட் வரைக்கும் போயிருக்கீங்க. இப்போ எல்லா எம்பியும் கையெழுத்து போட்டு இம்பீச்மெண்ட் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி போய் சபாநாயகரை பார்த்து, ஓம் பிர்லா மன்மு அவர் சபாநாயகரை பார்த்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கொடுத்துருக்காங்க, கையெழுத்து போட்டு. அது ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அது வேறு விஷயம் வைங்க. பட் ஆனால் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு சரி? இது மற்ற நீதிபதிகளை பயங்காட்டுற மாதிரி இருக்காதா? இப்படி ஒரு நீதிபதி மேலே அவர் என்ன பண்ணியிருக்காரு? இப்போ இம்பீச்மெண்ட்டு எதுக்கு கொண்டு வருவாங்க? ஒன்று அவர் ஊழல்வாதியாக இருக்கணும், இல்லை அவர் மேலே வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கணும், சட்டத்தை தவறாக பயன்படுத்திட்டாரு, இல்லை தவறாக பணம் சேர்த்துட்டாரு, காசு சேர்த்துட்டாரு, அப்படிங்கிற மாதிரி ஏதாவது குற்றச்சாட்டுகள் ஹெவியாக இருந்தால் தான் இம்பீச்மெண்ட்டு. இது வரைக்கும் நான் பார்த்தது என் அரசியல் அனுபவத்தில் நான் ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ தான் அது ஆயிருக்கு. இந்த இம்பீச்மெண்ட் ஆயிருக்கிறது கூட ஒரு ஆர்டர் போட்டாருங்கிறதுக்காக அவர் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வரது இல்லை. எனக்கு அதான் சொல்கிறேன், விந்தையிலும் விந்தையாக இருக்குங்க. இவங்க செய்கிறது என்னென்னா, இப்போ அடுத்த நீதிபதிகளை பயங்காட்டுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் ஆர்டர் போடணும்னா நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆர்டர் போடணும். மாற்றி ஆர்டர் போட்டிங்கன்னா நாங்கள் இம்பீச்மெண்ட் கொண்டாந்து உங்களை எடுத்து விட்ருவோம். அதானே அதனுடைய மீனிங். இப்போ ஒரு மறைமுக பயங்காட்டுறது தானே. இப்படி தானே இஸ்லாமியர்களையும் பயங்காட்டுறாங்க. நான் இப்போ சொல்லும் போது என்ன சொன்னேன் உங்களுக்கு, பிஜேபி வந்தால் இஸ்லாமியர்கள் இருக்க முடியாது. இந்திய குடிமகன் இருக்கிறதுக்கு இஸ்லாமிய என்ன, இஸ்லாம் அல்லாதவன் என்ன, இந்திய குடிமகன் இந்தியாவில் தானே இருப்பான். அவனை யாரும் அனுப்ப முடியாதுல்ல. பிஜேபி இல்லைங்க, எந்த அரசு வந்தாலும் அவனை இங்கேருந்து அனுப்ப முடியுமா? இப்போ என்னைய மற்ற யாரெல்லாம் விட்டுடுங்க, என்னைய எப்படி அனுப்புவீங்க? யார் அனுப்புறது? என்னைய எங்கே அனுப்புவீங்க? ஏன் பயங்காட்டுறீங்க? ஏன் இஸ்லாமியர் மக்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க சார்? இஸ்லாமிய மக்களுக்கு புரிய விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க கல்வி அறிவில் பின்னால் இருக்காங்க, விவரம் குறைவாக இருக்குது. ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கும் ஒரு குரூப்பாக அவங்க சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க 1 சீட் 2 சீட்டுக்கு அவங்க வாழ்க்கைக்காக அவங்க கூட இருக்காங்க. நான் அதை தப்பாக சொல்ல விரும்பலை. இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கம்யூனிஸ்டுகள் கூட காசு வாங்கிட்டானுங்க. இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 கோடியா அவங்களே பகிரங்கமாக ஒத்துக்கிறாங்க. அவர் அக்கௌண்ட்டில் தானே கொடுத்துருக்காரு. இப்போ அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இனி என்ன கம்யூனிஸ்ட் என்ன போராடுவாங்க? இல்லை, அவங்களுடைய போராட்டமே போயிடுது சார் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்வாங்க? பாவம் நம்ம ஆளுங்க, இந்த முஸ்லீம்கள் என்ன செய்ய முடியும்? கம்யூனிஸ்டுக்கே இந்த நிலை தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் என்னங்க பண்ண முடியும்? இல்லை, யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் திமுக ஆட்சி நல்லா ஆச்சு நல்லா ஆச்சுன்னு எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் இது நீங்கள் அபாண்டமாக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்லாம் பேசுனா என்ன இருக்குது? தீவிரமான குற்றச்சாட்டாக இருக்குன்னா படுபயங்கர தீவிரமான குற்றச்சாட்டுங்க. 1998 கோவையில் குண்டு வெடிப்பு யார் ஆட்சி காலத்தில் நடந்தது? திமுக ஆட்சி காலத்தில். சரி, அப்போ எம்எல்ஏவாக இருந்தவர் நம்ம லத்தீப் சார் அவர்கள். லத்தீப் எம்எல்ஏவாக இருக்கார், முஸ்லீம் லீக்ல லத்தீப் எம்எல்ஏவாக இருக்கார். அப்போ சட்டமன்றத்தில் அவர் பேசுகிறாரு, இஸ்லாமிய தீவிரவாதிகள் குண்டு வச்சதுன்னு கருணாநிதி பேசுகிறார். இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள்ங்கிற அந்த சொற்றொடரை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினவர், இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்தினவரே கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்போ சட்டமன்ற பதிவில் இருக்காது. அப்போவே லத்தீஃப் எதிர்க்கிறாரு. அவர் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கலையே. அப்போ
இவர் எப்படி இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக இருப்பார்? சரி, அது முடிஞ்சிச்சுங்க. சரி, அதெல்லாம் நடந்துருச்சு, எல்லாம் விட்டுருங்க. இப்போ 2022 இவங்க வந்தவொடனே பழையபடி அங்கே குண்டு வெடிக்குது. கேட்டால் இவங்க சிலிண்டர் வெடிச்சிச்சு, அது வெடிச்சு, அப்புறம் எண்ணெயை வந்து அது இது எப்படி? அது வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துலலாம் ஏன் வெடிக்க மாட்டேங்குது? சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு திரும்பி வர திருப்பரங்குன்றம். அதிமுக ஆட்சி காலத்தில் இதே மாதிரி தீபம் ஏற்றிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆமாம். இந்த வருஷம் தானங்க இது பிரச்சனை. இதுக்கு முன்னால் ஏன் பிரச்சனையே வரல? இதே திருப்பரங்குன்றம் அங்கே இருந்தது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். இது எல்லாருக்குமே தெரியும். தெரியுமா தெரியாதா? இப்படி தானே நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். கண்டிப்பாக. தமிழில் பாட புஸ்தகத்தில் நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? சின்ன வயசில் அதான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு அப்படி தானே படிச்சிருக்கோம். அறுபடை வீடு படிச்சிருக்கோமா இல்லையா? அது முதல் படை வீடு தான் அது. ஆமாம், சரவண பொய்கை படிச்சிருக்கோமா இல்லையா? இப்போ நீங்கள் தமிழனாக இருந்தால் அது தெரியுங்க. நான் தமிழங்க, எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நான் சின்ன வயசில் கார்த்திகை தீபம் எல்லார் வீடுகள்லையும் ஏற்றுவோம். எங்கள் வீடுகள்லையுமே ஏற்றுவோம். திண்ணை எல்லாம் வச்சுருவோம், மொட்டை மாடியில் வைப்போம், பால்கனியில் வைப்போம். அழகாக இருக்கும். அது ஒரு விழா மாதிரி எங்களுக்கு. கார்த்திகை தீபம் ஏற்றுறதுங்கிறது இந்த மண்ணாலான அந்த இது இருக்கும், விளக்கு இருக்கும். அது எல்லார் வீடுகளையும் தெருவே ஏற்றுவாங்க. அந்த முஸ்லீம் வீடு, இந்து வீடு அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா வீடுகள்லையுமே ஏற்றுவாங்க, எல்லாரும் கொண்டாடுவாங்க. இப்போ தான் புதுசாக இப்போ இது இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க. எனக்கு இது ஆச்சரியமாகவும் இருக்குது, புதுசாகவும் இருக்குது. எப்படி வித்தியாசமாக இப்படி இது யார் ஆட்சி காலத்தில் வருது? திமுக ஆட்சி காலத்தில் வருது. திரும்ப நான் ஏன் அந்த இடத்துக்கு வரேன்னா, இது பூராமே திமுக ஆட்சி காலத்தில் இந்த பிரிவினை வருது. ஒடுக்கணும், அடக்கணும், ஒடுக்கணும். ஒரு பிரிவை ஒடுக்கி வைக்கணும், அடக்கி வைக்கணும். இதை எவ்வளவு காலத்துக்கு தான் செய்வீங்க இன்னமும்? நான் கேட்குறதுன்னா, இப்போ மத்தியில் ஆளுகின்ற அரசு எல்லாமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நான் இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு எல்லாமே அதை தெளிவாக சொன்னேன், விவரமாக சொன்னேன், ஏன் வரவேற்கிறேன்ட்டு. அப்போ அப்படி இருக்கும்போது மாநில அரசு அதை எதிர்த்து ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? எதுக்கு பிரச்சனையை நீங்கள் உருவாக்குறீங்க? திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்து ஒன்றும் இல்லை. அங்கே தீபம் ஏற்றுனா என்ன? அங்கே தீபம் ஏற்றுனா என்னங்க பிரச்சனை? அதான் முஸ்லீம்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பாதிக்கப்படுவாங்க? இப்போ அங்கே தீபம் ஏற்றுறதுல முஸ்லீமுக்கு என்னங்க பாதிப்பு? மலை மேலே தீபம் ஏற்றுறதுல என்னங்க பிரச்சனை? அங்கே இருக்கிறது தர்கா. தர்காவில் வந்து வணக்க வழிபாடு கிடையாது. நீங்கள் அதை தெரிஞ்சுங்க. தர்காவில் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் மறைந்தவர்களுடைய சமாதியில் போய் நினைவு பண்ணுவோமோ அது மாதிரி தான். இப்போ அது அந்த காலத்துலேருந்து நமக்கு எல்லாருக்குமே என்ன பழக்கம் இருக்குதுன்னா, பலியிடுறது. இந்த தமிழனுடைய பழக்க வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே எல்லா சாமி குலதெய்வங்களுக்கும் ஆடு மாடு கோழி பலியிடுறது நமக்கு பழக்கம் இருக்குது. அப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாரும் தமிழன் தானே. அப்போ அந்த பழக்கம் நம்மளை விட்டு போகாதுல்ல. நம்ம வணக்க வழிபாடு எப்படி மாறிக்கிட்டாலும் நம்ம பழக்க வழக்கம் நம்மளை விட்டு போகுமா? போகாது. எல்லாரும் வந்து பலியிடுறாங்க. இப்போ நாகூரில் தர்கா இருக்கு, என்ன முஸ்லீம் மாத்திரம் தான் போகிறாங்களா? கோவளத்தில் தர்கா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் 6000 தர்கா இருக்குங்க. கீழக்கரையிலையும் தர்கா இருக்கு. 6000 தர்காவிலையும் எல்லாரும் வராங்க, எல்லாரும் அதை நேர்ந்துக்கிறாங்க. அதான் குறிப்பாக சொல்லப்போனால், இப்போ மதம் சார்ந்து இல்லாமல் ஒரு இந்து பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எந்த சிறு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா உடனே பள்ளிவாசலில் போய் கயிறு கட்டுங்க, மந்திரிச்சு கட்டுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ வழக்கமாக பார்த்துருக்குறோம். ஆமாம், எந்த விதமான ஒரு பிரிவினை இல்லாமல் இப்போ அங்கே போனால் வந்து இந்து முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. அப்போ இல்லை, இப்போவுமே அது இல்லைங்க. இப்போவுமே நம்மளுக்குள்ள அந்த பிரிவு, தமிழர்களுக்குள்ள அந்த மற்ற பக்கம் எப்போ என்னங்கிறது எனக்கு தெரியாதுங்க. மற்ற பகுதியில் நீங்கள் என்ன வேண்டாலும், என்ன நமக்கு தெரியாத விஷயத்தில் நம்ம பேச முடியாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழர்களுக்குள்ளே இது கிடையாதுங்க. தமிழர்களுக்குள்ள ஜாதி வேற்றுமைங்கிறது என்ன, தமிழங்கிறத இப்போ இதை நீங்கள் கேட்குறதுனால திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இந்த வெளிநாடுகள்லாம் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன். 95 நாடுகள் ஏறக்குறைய நான் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன். இப்போ என்னை அங்கே வந்து வரவேற்கிறதுலாம் யாராக இருக்குன்னா, அவர் ஸ்ரீலங்காக்காரராக இருப்பார், எந்த ஊருக்காரராக கூட இருப்பார். ஆனால் அவர் தமிழர்களை சேக்கனே வந்திருக்காரு அப்படின்னு கூப்பிட்டு போய் தமிழ் சங்கத்தில் என்னை பேச வைப்பார். அப்போ என்னை தங்க வைக்கிறது, என்னை அன்னைக்கு அந்த இடத்துல வந்து உங்களை தமிழர்னு தான் அடையாளப்படுத்துறாங்களே தவிர நீங்கள் முஸ்லீமோ அப்படிலாம் ஒருத்தருமே சொன்னதில்லை. இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் யாரும் அப்படியெல்லாம் என்னைய பார்த்ததில்லை, சொன்னது. நாங்கள் அப்படிலாம் பேசுகிறதும் இல்லைங்க. எல்லாமே மாமன் மச்சான், அண்ணன் தம்பிங்க. நான் இன்ன வரைக்குமே அதுதான் நினைக்கிறேன். எல்லாருமே அப்படி தான் இருக்கோம். அப்போ அவன் ஒரு நாள் கூட என்னைய ஏர்போர்ட்டில் காரை கொண்டாந்து வச்சுட்டு காத்து கிடப்பாங்க. பாரிஸில், கனடாவில், டொரண்டோவில், எல்லா இடத்துலையுமே, நான் லண்டனில்,
தீபம்னு சொல்லிட்டு லண்டன்ல டிவி அங்கே போய் பேசியிருக்கேன் அதில். இப்படி எல்லா பக்கங்களையும் இவங்க எங்கெங்கேயோ வச்சிருக்கானுங்களோ எல்லா இடங்களையும் அதே மாதிரி தமிழ் சங்கங்களில் பூரா சேகண்ணன் பேசுவார்னா நம்ம ஆளுங்க தமிழ் ஆளுங்க தான் நிறைய வருவாங்க. அப்போ எல்லாத்த பற்றியும் பேசுவோம். அதாவது என்ன சொல்றது, பெரிய புராணத்திலிருந்து கம்பராமாயணத்திலிருந்து எல்லாத்தையுமே பேசுவோம். ஒன்றும் பாக்கி இருக்காது. எல்லா சப்ஜெக்டுகளையும் பேசுவோம். எல்லாத்துலேயும் சொல்ற நல்ல விஷயங்களை பூரா எல்லாருமே எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இது உங்களுக்கு என்னென்னா, நான் தமிழங்கிறதுனால எனக்கு அதில் வித்தியாசமாக எங்கேயுமே தெரியலை. இதில் வணக்க வழிபாடு எங்கே இடிக்குது, எனக்கு அது ஒன்றுமே புரியலைங்க. எங்கே வணக்க வழிபாடு இடிக்குது? இப்போ நான் என்ன கோயிலுக்கு போனது இல்லையா? போயிருக்கேன். நான் எலெக்ஷனில் நிற்கையில் முதல்ல எங்கேருந்து நான் ஆரம்பித்தேன்? அந்த மலை மேலே இருக்க கோயிலில் இருந்து, திருமலை குமாரசாமி கோயிலிருந்து. அங்கிருந்தா நான் ஆரம்பித்தேன். அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. நீங்கள் கடையனூரில் போட்டியிடும் போது அப்போ அப்போ நான் சொல்லலையே நான் முஸ்லீம், நான் அங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. எனக்கு அந்த அங்கேயும் அவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்களா நீங்கள் முஸ்லீம் அப்படின்னு யாரும் சொல்ல. உள்ள கூப்பிட்டு எல்லாமே பூஜை எல்லாம் பண்ணி மாலை மரியாதை பண்ணி என்ன கண்ணியம். அப்போ அதெல்லாம் முடிஞ்சு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு சகோதரத்துவத்தோட தான் இருக்காங்க. ஆனால் அரசு மட்டும் மக்கள் இல்லைங்க, மக்கள் எல்லாம் சரியா தாங்க இருக்கும். திமுக தாங்க சரியில்லாமல் இருக்கு. இப்போ மக்கள் மேலே இதில் பிரச்சனையே இல்லைங்க. அதானே நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு, தீபம் ஏற்றுறதுல யாருக்கு பிரச்சனை? திமுக அரசுக்கு பிரச்சனை, திமுகவுக்கு பிரச்சனை. ஏன்னு கேட்டால் முஸ்லீம்களெல்லாம் நாங்கள் தான் காப்பாற்றுறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு செக் பாயிண்ட் அவங்களுக்கு. பத்தியா, தர்காவில் நாங்கள் தீபம் ஏற்ற விடாமல் எவ்வளவு மத்திய அரசை எதிர்த்து, அதாவது நம்ம நீதி அரசரே எதிர்த்து, சட்டத்தையே எதிர்த்து இம்பீச்மெண்ட் வரைக்கும் போயிருக்கோண்டா. இஸ்லாமத்துக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் பாரு அப்படின்னு அந்த அந்த கூட்டணியில் இருக்க எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை. இது என்னங்க இங்கே கொளுத்துனா என்ன, அதாவது தீமை ஏற்றுனா என்னங்க தப்பு? இப்போ தர்காவில் அதுக்கு முன்னால் இருக்குண்டே அந்த கல்லுன்னு வச்சுங்க, இல்லை தர்காவுக்கு பக்கத்தில் இருக்குண்டே இவங்க சொல்கிற மாதிரியே இருக்கட்டுங்க. அங்கே தீமை ஏற்றுனா என்ன தப்பு? தர்காவில் விளக்கு போட மாட்டீங்களா? இல்லை தர்காவில் விளக்கு போடுறது பழக்கம் இருக்கா இல்லையா? இருக்கு. அங்கேயே பக்தி பொருத்தி வைப்பாங்க, விளக்கு எரியும், எல்லாமே இருக்குல்ல. அப்போ அங்கே ஒரு தீமை ஏற்றுனா என்ன தப்பு? இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா அதை ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனையே கிடையாது. இவ்வளோ தூரம் வந்து அதில் என்ன பிரச்சனை எனக்கு அது புரியவே இல்லை. தீபம் ஏற்றுனா என்னையா தப்பு? என்ன யாருக்கு தப்பு? அது தீபம் அதில் ஏற்றுறதுல யாருக்கு என்ன தப்பு? அரசாங்கம் தான் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுது. அதை அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனை, திமுகவுக்கு தான் பிரச்சனை, திமுக காரங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ திமுக தான் இந்த பிரிவினையை உண்டாக்குது. திமுக இந்து முஸ்லீம்ங்கிற பிரச்சனைகளை உருவாக்குறதும் தீவிரவாதத்தை தூண்டுவதற்குமான செயல்பாடுகளில் ஈடுபடுறதும் முழுக்க முழுக்க திமுக தாங்க. நீங்கள் நல்லா இதை திருப்பி 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 எப்படி வேண்டாலும் பேசுவாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், இவர்கள் ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களை அடக்கி ஒடுக்கி பயங்காட்டி வைக்கணும். என்ன, பிஜேபி முழுங்கிறான், பிஜேபி உங்களுக்கு இல்லாமல் ஆக்கிறோம், பிஜேபி உங்களை பாகிஸ்தானுக்கு தத்தி விட்றோம், பிஜேபி உங்களுக்கு பங்களாதேஷுக்கு ஏங்க ரோஹிங்கியா முஸ்லீம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவனுக்கு எப்படி நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுக்குறது? ரோஹிங்கியாக்குமா? ஆமாம், எப்படி கொடுக்குறது? எங்க என் வழிபாட்டில் இருக்காங்கிறதுக்காக அவன் சிட்டிசன்ஷிப் இந்தியாக்காரனாவே. சரி, அதே மாதிரி பங்களாதேஷில் இருந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்கான், அவனுக்கு எப்படி நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுக்குறது? இது என்ன இது? வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமமாக காலி பண்ணி போகிறாங்க. எஸ்ஐஆரில் கிராமம்லாம் பார்டரில் நிற்கிறானுங்க எல்லாருங்கிறாங்க. நம்ம தொலைக்காட்சியெல்லாம் நான் பார்க்க முடியுது. அப்போ எஸ்ஐஆர் வந்தோடனே கிராமமெல்லாம் காலி ஆகுது. அது 14 பர்கானா டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க, 14 பர்கானா டிஸ்ட்ரிக்ட்னு. அதில் தான் இந்த அம்மாவுடைய கட்சி, மம்தா பானர்ஜியுடைய கட்சி அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிற ஏரியா. அது பூரா காலியாகி போகுது. அப்போ அடுத்த முறை வருமா? அவங்களுக்கு அதனால அச்சம் ஏற்படுது. ஆமாம், அதனால பயம் வருது. அதே கதை தான் இங்கே. இஸ்லாமியரை பிரித்து வை, ஒரு சாலிடாக ஒரு ஓட் பேங்க்கு இப்படி வச்சுங்க, ஒரு 16% இல்லை 18%. ஒரு பேங்க் மாதிரி தானே அது. அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட். அதாவது எல்லாரும் 0ல இருந்து ஆரம்பிச்சா அவங்க 16ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், 16 கன்ஃபார்மு. அமைச்சதை அப்படியே பார்த்துக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த 16 விட்டுறக்கூடாதுல்ல, ஒரு சாலிடு ஓட்டு கிடைக்குது இல்லையா? அப்போ அதுக்காகத்தான் இந்த செயல்பாடுகள்ங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதில் சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க, இது இஸ்லாமியர்களையும் சரி சிறுபான்மையினரும் திமுக பிரிச்சாளக்கூடிய சூழ்நிலையில் ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறீங்க. இது மாதிரி இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி மற்றவங்களும் இது உணர்றாங்களா, இல்லை மற்ற நம்ம சமுதாய மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி
எடுத்துக்கிறாங்களா? இல்லை, இதை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து விவரமாக மீடியாக்கள் கொண்டு சேர்க்கறது இல்லை. இப்போ இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்ததுனால இப்போ மீடியா, அதாவது என்ன சொல்கிறாங்க, திரும்ப நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். என்னங்கன்னா எல்லாத்தையுமே அதிகமாக டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாரு. டிஜிட்டல் இந்தியாவை மாற்றினதே அவர் தான். இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் மெயின் மீடியாவெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. மெயின் மீடியாவை காட்டிலும் உடனேக்கு உடனே கையில் எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது. இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்ட்ட போய் நீங்கள் இப்போ இருக்க இந்த யங்ஸ்டர் இருக்காங்கல்ல படித்தவங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் பழைய மேடைகளில் பேசின மாதிரி பொய்யெல்லாம் அடிச்சு விட முடியாது, பொய்யெல்லாம் பேச முடியாது. உடனே உடனே பேர் செக் பண்ணிவிடுவான், எது ஃபேக்ட்னு செக் பண்ணிடுறாங்க. செக் பண்ணிடுவோம். நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இது உண்மையாங்கிறது. இப்போ அந்த இடத்துல வந்து இந்த பேர் சிக்கந்தர் பாதுஷாவுடைய தர்கா அது இருக்கா இல்லையா நான் செக் பண்ணிடுவான், எந்த வருஷத்துக்கு முன்னால் வந்துச்சு. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றுறதுக்கு தூண் இருந்திருக்கா இல்லையா அவன் செக் பண்ணுறான். அப்போ இருக்கு. அப்போ இப்படி எல்லாமே உடனே அவன்கிட்ட போய் நீங்கள் எப்படி போய் முதல்ல எல்லாம் நம்ம பேசிட்டோம்னா தெரியாது, மெயின் மீடியாவில் காட்டணும், இல்லைன்னா நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கணும். அது படிக்கிற பழக்கம் நிறைய பேர் கிடையாது, அதுக்கு டைமும் இல்லை, அது படிக்கிற பழக்கமும் இல்லை. இப்போ அப்படி இல்லை, அவன் கையில் வச்சுருக்கான், இவனே அவன் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு போகிறான் எதையோ. இப்போ நீங்கள் விஜய் போய் பேசினார் ரேஷன் கடையே இல்லைன்னு காலையில், இன்னைக்கு காலையில் பேசியிருக்காரு, எனக்கு உடனே தெரிய வருது இவன் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறான்ட்டு. எல்லாருமே போட்டு விடுறாங்க. அதை டிஜிட்டலுங்கனால உடனே தெரியும். ஆமாம், உடனே தெரியும், நாளைக்கு தானே தெரியும். ஆமாம், நாம் நியூஸாக பார்த்து பேப்பர் படித்து தானே தெரியணும். ஆமாம் ஆமாம். சரி, இப்போ நீங்கள் கேட்டதுனால இப்போ திரும்பவும் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் ஆபத்து வர்றது, திமுக அரசு என்னென்ன விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு வராங்கன்னு. நேற்று இந்துவில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் இருக்குது. இப்போ இதை வந்து போர்ட்டலில் போட்டோம், தர்காவுடைய லேண்டுங்க, இந்த முஸ்லீம் லேண்டுங்க இடத்தெல்லாம் போர்ட்டலில் போட்டாச்சு. இப்போ அந்த ஹெச்ஆர்என்சி இருக்கு பாருங்க, அது ஆமாம், அந்த நிலங்களை பூரா விற்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ சேல்டிட் போடலான்னு போட்டாங்க நேற்று. 2025 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம திருப்பூருக்கு பக்கத்தில் முருகன் கோயிலுடைய நிலத்தை ஒருத்தர் தனியார் கல்லூரிக்கு ஆக்கிரமித்து 9.7 ஏக்கரோ 7.9 ஏக்கரோ, அது நம்பர் கொஞ்சம் எனக்கு வித்தியாசமாக இருக்குது, நான் படித்ததில் ஒரு ஆமாம் 9. ஆமாம், அவர் வந்து அதை வந்து அதுக்கு பதிலாக இடம் கொடுக்கலாம், இல்லைன்னா 475%, 475%, 350% ஒரு ரேஷியோவெல்லாம் செட் பண்ணி போட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் வந்து அறநிலைத்துறை, அதாவது இந்த கோயில் சொத்துக்களை, இறைவனுடைய சொத்துக்களை, இப்போ முஸ்லீம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இறைவன் சொத்தை விற்க முடியாது, வகுப்புக்குள்ளதான் விற்கவே முடியாது. நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் விற்க முடியாது. அப்படித்தான் இந்த சொத்துக்களும் இருந்தது, இந்து சமய அறநிலையத்துறையுடைய சொத்துக்களும். ஆமாம், அப்படித்தான் இருந்தது. அதனால தான் எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்க, இடிப்பாங்க. அதாவது தர வாடகை கொடுத்து யாரும் இருந்துக்கலாம், அந்த கட்டடங்களில் இருக்கலாம், தர வாடகை கொடுத்து எடுக்கலாம், பட்டா போட்டு உங்கள் பேருக்கு மாற்ற முடியாது, விற்க விளக்கரையும் பண்ண முடியாது. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதையும் முடிச்சுவோம். இப்போ நீங்கள் முஸ்லீம்களுக்கு மாத்திரம் ஆப்பு வைக்கல, இந்துக்களுக்கும் சேர்த்து தான் ஆப்பு வச்சுட்டானுங்க. நான் அதை படித்த உடனே தான் நேற்று படிச்சுட்டு எனக்கு ஆடி போயிட்டேன், என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிஓ லேட்டஸ்ட் ஜிஓங்க 2 மாதத்துக்கு முன்னால் போட்டு வந்திருக்கு. நம்ம அரசு ஃபிளீடர் வந்து அதை கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு, அந்த கேஸுக்கு எதிராக வித்துடலாங்க, அது கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலாக அரசு நிர்ணயிக்கிற தொகையை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பேரில் பட்டா போட்டு கொடுத்துருவாங்க. முடிஞ்சா இப்போ அதையும் விற்க ஆரம்பிச்சாச்சு. ஆமாம், முடிஞ்சு. இவங்க போகிறதுக்குள்ளே எல்லா கோயில் சொத்தையும் விற்றுட்டு போயிடுவாங்க, ஒன்றுமே இருக்காது. இனிமேல் நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதான். எல்லா மக்களும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு திமுக நல்லாச்சின்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். அப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் சார். இப்போ இந்த திமுக அரசு மீதும் அதில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதும் தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இடி கூட கே நேரு மேலே முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, இப்போ நேற்று கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது நீங்கள் பின்னோக்கி நீங்கள் போகணும். இந்த தலைவர்கள் எல்லாமே, அதாவது மாண்புமிகு புரட்சி தலைவரைக்கு அப்புறம் நீங்கள் புரட்சி தலைவர் அம்மா, இவங்க 2 பேரை விட்டுருங்க. அது மாதிரி காமராஜர் அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அது மாதிரி முத்துராமலிங்க தேவர், ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள், இப்படிலாம் அரசியலில் இருந்த ராஜாஜி அவர்கள், இப்படி அரசியலில் இருந்த நீங்கள் தலைவர்கள் எல்லாம் பாருங்கள், பெரிய அளவில் அவங்களுக்கெல்லாம் சொத்துதல்லாம் கிடையாது. அப்படியே இருந்திருந்தாலுமே அதை மக்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க எல்லாருமே. அவங்க கைகளில் எதுவும்
கிடையாது. ஆனால் இப்போ இவங்க இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய அளவில் எல்லாருமே சொத்து வச்சுருக்காங்க. அதுக்கான நிலைப்பாடுகள் என்ன, தொழில் என்ன, துறவு என்ன, அப்படின்னா எப்படி இது வந்தது போனது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மடங்கு மிகுதியாக எல்லாத்தையும் இருக்கு ஒன்று. இன்னொன்று வந்து சரி அது அப்படியே இருக்கட்டும், அது அவங்க கணக்கு வழக்கு காட்டியிருக்கலாம் கொள்ளுப்பான், அது விட்டுருங்க, அதுக்குள்ளே நம்ம போய் அதில் இது பண்ண வேணாம். இப்போ KN நேரு அவர்களை பற்றி முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் இடி எழுதுறாங்க. இன்னொரு கம்ப்ளைண்ட் எழுதி நீங்கள் இது எஃப்ஐஆர் போடலைன்னு சொன்னாங்க. அப்போ நீங்களும் இதில் உடந்தை அப்படின்னு உடந்தைங்கிற மாதிரி நாங்கள் என்ன வேண்டியது இருக்குங்கிற ஒரு சிக்னலை அவங்க அதில் எழுதி போடுறாங்க. இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு யார் கொடுத்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி சிஎஸ்ஆர் போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு போட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் அதுக்கு பிரேமா பேசிக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இதுதானே நடைமுறை. ஒரு சாதாரணம். இப்போ இடியிலிருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, சிபிஐ இடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நாள் விசாரித்து எல்லாத்தையும் அவங்க கையில் எடுத்துருவாங்க. இதுக்கு ஆதாரமெல்லாம் தெளிவாக எங்கள்கிட்ட இருந்தால் தான் அவங்க வருவாங்க உள்ள, இல்லைன்னா வரமாட்டாங்க. அதனால தான் அவங்க எஃப்ஐஆர் போட முடியாது. சிபிஐ எஃப்ஐஆர் போடலாம், இடி எஃப்ஐஆர் போட முடியாது. அப்போ இடி என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஐஆரை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஆதாரம் இருக்குது அப்படின்னு அதையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ எஃப்ஐஆர் காவல்துறை போட்டுறணும்ல, எஃப்ஐஆர் போட்டு அவங்க உள்ளே இறங்கிடுவாங்க. இறங்கி மற்ற கோர்ட்டுக்கு கொண்டு போகிறது கொள்வது மற்றபடி எல்லா வேலையும் அவங்க பார்த்துருவாங்க. நீங்கள் அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குள்ளே காவல் அவங்க வந்துடுவாங்க, எல்லாமே அவங்க இப்போ நீங்கள் சாதாரணமாக அந்த இடி ரைடு எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க காவல்துறை வரும், மத்திய அரசினுடைய சிஎஸ்எஃப் அந்த மாதிரி அந்த மாதிரி காவல்துறை அவங்க வந்துடுவாங்க. இவங்களெல்லாம் அவங்க கூப்பிட மாட்டாங்க. அப்போ இது வந்து நீங்கள் ஏன் அப்போ காவல்துறை செய்யலை? அப்போ தமிழ்நாடு அரசு திமுக அரசினுடைய காவல்துறை இப்படி ஒரு நிலை வரும்போது இதை ஏன் நீங்கள் செய்யலை? ஆனால் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு வந்து இடியை காமிச்சு எங்களை மிரட்டுறீங்க, அரசியல் செய்ய விடாமல் முடக்குறீங்க. இப்போ இதுக்கு இன்னொரு கொஞ்சம் முன்னால் சொல்கிறேன். நம்ம அந்த மோகன் ராவ் அவர் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார், ராம்மோகன் ராவ். அவருடைய செக்ரட்டரியேட்டில் இருக்க அலுவலகத்தையே போய் ரைடு பண்ணாங்களா இல்லையா? ஆமாம் பண்ணாங்க. அப்போ அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? அப்போ இருந்த அரசு, அதிமுக அரசு நடந்துட்டு இருக்கும்போதே இது பண்ணாங்களா இல்லையா? அப்போ ஏன் உங்களுக்கு என்ன கஷ்டம்? இப்போ அது என்ன? இப்போ நீங்கள் நம்ம ஊர்லேயே அதுக்கு உதாரணம் இருக்குது. இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு அதானே சார், நாங்கள் வந்து பாஜகவை தீவிரமாக எதிர்க்கிறோம், அதனால வந்து எங்களை மிரட்டி பார்க்கணுங்காக மிரட்டி பார்க்க. ஏங்க இப்போ அவர் மேலே இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் இல்லைங்கும் போது இப்போ எனக்கு மேலே எப்படி ஒரு குற்றச்சாட்டு வருதுன்னு வைங்க, அப்போ நான் என்ன செய்ய முடியும்? இப்போ என் மேலே குற்றச்சாட்டு சொல்லியிருந்தா இவங்க எஃப்ஐஆர் போடாமல் இருப்பாங்களா? போட்டுருவாங்கல்ல. அப்போ எப்படி எஃப்ஐஆர் போடாமல் நீங்கள் எப்படி இருக்க முடியும்? எஃப்ஐஆர் போட்டால் தானே அது சரி. விசாரித்து நீங்கள் கோர்ட்டில் போய் சொல்லுங்கங்க, நீங்கள் குற்றவாளி இல்லைன்னா, உங்கள்கிட்ட வந்து மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை, யாரும் உங்களை திருட போகிறது இல்லை. அப்போ அது மாதிரி எஃப்ஐஆர் போடட்டுமே, போட்டு அவர் விசாரிக்கட்டும். ஒன்றும் இல்லைன்னா கோர்ட்டில் அவர் KN நேரு அதான் சொல்கிறார், நான் சட்டப்படி பார்ப்பேங்கிறாரு. அப்போ எஃப்ஐஆர் போடணும். அவர் என்ன சொல்கிறாரு, நேற்று கூட ஒருத்தர் கேட்குறாரு, அதெல்லாம் நான் சட்டப்படி சந்திப்பேன்ப்பா அப்படின்ட்டு போகிறாரு. அப்போ சட்டப்படி தான் சந்திக்கணும், அதுதான் முறை. அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. அப்போ எஃப்ஐஆர் போடுற வேண்டியது தானே, ஏன் காவல்துறை போட மாட்டேங்குது? போட்டால் ஐடி உள்ளே வந்துடும் இல்லையா? அப்போ 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 உங்கள்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அப்புறம் இன்னொன்று, இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் வந்து நீதியரசரை பற்றி ரொம்ப பேர் தவறுதலாக பேசுகிறாங்க. பேசிட்டு அதே மாதிரி அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அவங்களுடைய அந்த இது வந்து ஜாதி ரீதியாக கொண்டு போகிறாங்களா சார், அவருடைய மதம் சார்ந்த விஷயம். அதுதாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம இனிமே நீதிபதிகளாக யாரை தேர்ந்தெடுக்கிறது? இப்போ ஒரு பாய் இருப்பார், ஒரு முஸ்லீம் இருப்பார், ஒரு கிறிஸ்தவர் இருப்பார், இல்லை ஒரு சைவ சித்தாந்தத்தை சேர்ந்தவர், வைணவ சித்தாந்தத்தை சேர்ந்தவர், ஏதோ ஒரு சித்தாந்தத்தை சேர்ந்தவர் தானே மனுஷனாக இருக்கார். ஆனால் அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தா அவங்களுக்கு இல்லாத பிரச்சனைகள்லாம் GR சுவாமிநாதனுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது சார். ஆமாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒத்து போகலைங்கும் போது அவங்க அது மாதிரி பேசுகிறாங்க. அதில் வந்து அப்போ அவங்க அதை முடித்ததுக்கப்புறம் அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு என்ன பவர் இருக்குது, இவர் சிஎஸ்எஃப் போட்டு அனுப்புறதுக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் சில சம்பவங்களை பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலில் கார்பரேஷனில் பயங்கர திமுக ஆட்சி காலத்தில் உள்ளே புகுந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கள்ள ஓட்டு போட்டானுங்க. அதில் வந்து 125 தொகுதி சென்னை கார்பரேஷனை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணார் அப்போ இருந்த ஒரு நீதியரசர். 2001 நினைக்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு தெரியும், அவர் பேர் சொல்ல விரும்பலை.
என்ன இதே மாதிரி ஜாதி கலவரத்தை வந்து ஊட்டிட்டாரும்பாங்க. ம். நான் அவர் பேர் சொன்னா ஆமா ஆமா கண்டிப்பா சொல்லுங்க. ஜாதி கலவரத்தை ஷேக் சொல்றாரும்பாங்க. அவர் அந்த நீதியரசர் போட்டார். போட்ட உடனே என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் ஆகி பிரச்சனை ஆகி இப்போ அது போயிருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு சட்டையும் கருப்பு பேண்ட்டும் வெள்ளை சட்டம் போட்டு வக்கீலுக மாதிரி நிறைய பேர் உள்ள போகுது. ம். ஹைகோர்ட்ல இருந்த நீதி அரசர்களே 2 பேரும் அடிச்சுட்டானுங்க, ஓடுனாங்க. ம். புரியுதா உங்களுக்கு? ஆமா ஆமா அப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா மத்திய அரசு காவலை ஹைகோர்ட்டுக்கு போடணுன்ட்டு. அப்ப போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, அப்ப இருந்தவர் கேட்டு அதுக்கு முன்னால வரையும் தமிழ்நாடு காவல் தான். ம். அப்பதான் சிஎஸ்எஃப் போட்டு மத்திய காவல் வந்து நீதிமன்றங்களுக்கு பூரா ம். கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய காவல் வந்து போட்டாங்க. போட்டி அதுல இருந்து கண்டினியூவா இருக்கு. இப்ப அதுக்கு வந்து மாசம் 80 கோடியோ 90 கோடியோ அம்மா காலத்துல தான், ம். மாண்புமிகு மறைந்த புதல்வர் புரட்சித்தலைவர் அம்மா காலத்துல ம். 80 கோடியோ 90 கோடியோ அதுக்கு வந்து கொடுக்கணும் மத்திய அரசுக்கு நம்ம. ம். பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக. ஆமா, அந்த சிஎஸ்எஃப்காக அது கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ அப்படி இருக்கையில் இப்போ திரும்ப நீங்களே அந்த பாதுகாப்பை கொடுத்துட்டு அவருக்கு அந்த பவரை கொடுத்துட்டு இப்போ எப்படி இவர் அனுப்பலான்னு கேட்டால் இது என்னங்க அர்த்தம்? இல்லை, இது எனக்கு இது புரியவே மாட்டேங்க. ஒன்றுவேளை எனக்கு அரசியல் தெரியலையா, இல்லை இப்போ அரசில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் தெரியலையா, ஆட்சியாளர்களுக்கு ஒன்றும் அரசியல் தெரியலை, இல்லை நம்ம வந்து தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறோமா? ஏன்னா வெளிச்சம் சார். ஆமாம், நான் இதை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வரேன். அதாவது நான் வந்து புரட்சித் தலைவர் காலத்திலேருந்து கூட பயணிக்கிறேன். என்னுடைய 17 வயசுல இருந்து அவரை நீக்கின காலத்திலேருந்து நாங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்க காலத்திலேருந்து அதில் இருக்கேன். பண்ணை மு பாண்டியன் நாங்கள் எல்லாம் முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணி முதல் கூட்டம் நாங்கள் தான் போட்டு கைதானவங்க. 150 பேர் நாங்கள் அரெஸ்ட் ஆனோம் கருணாநிதியால். அரெஸ்ட் ஆகி 15 நாள் ஜெயிலில் இருந்திருக்கேன். ஆர்எம்பி வந்து அப்புறம் அழைச்சிட்டு வந்தாருன்னு வைங்க. ஒரு 7வது நாள் என்னமோ அவங்க கூப்பிட்டு வந்தார். அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து சம்பவங்கள் வந்து நிறைய தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ இது எல்லாமே தெரியாமல் இன்னைக்கு வந்து நம்ம முதல்வர் பொம்மை முதல்வராக இருக்காரோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை நம்ம முதல்வருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது போனது வர்றதெல்லாம் தெரிகிறது இல்லையா? இல்லை இந்த மாதிரி இருக்கிற சிஎஸ்எஃப்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம தான் போட்டு கொடுத்துருக்கோம், நம்ம தான் பணம் கட்டுறோம் அதுக்குங்கிற அந்த இது அவருக்கு தெரியாதா? இல்லை இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுத்து வேலை செஞ்சு நம்ம அசிங்கப்படணுமா? இப்போ தமிழ்நாடு அரசு தமிழனுக்கு தானே அசிங்கம் இது. இப்போ நம்ம இப்போ பேசுகிற சப்ஜெக்ட் பூரா யார்? தமிழனை சார்ந்தது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நான் சொல்கிற பதில் யாருக்கு? தமிழனுக்கு. நான் வந்து ஒரு ஜாதிக்கு பேசலை, தமிழனுக்கு பேசுகிறேன். எங்களுக்குள்ள எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைப்பா. நீங்கள் தீபம் எழுத்து ஏற்றிக்கலாம், எது வேண்டாலும் செஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கம் இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே எல்லா சமூகத்தை எல்லா சமயத்தை பற்றியும் படிச்சிருக்கோம். நமக்கு பாட புத்தகத்தில் வந்துருக்கு. அரிச்சுவடியிலேருந்து ஆத்திசூடியிலேருந்து எல்லாமே படிச்சிருக்கோம். வள்ளல்கள் யாரு, கடையேழு வள்ளல்கள் யாரு, எல்லாமே படிச்சிருக்கோம்ல. சிற்றரசர்கள், பேரரசர்கள், நாயக்க மன்னர்கள், இஸ்லாமிய அரசர்கள் எல்லாத்தையுமே சரித்திரத்தில் படிச்சிருக்கோம்ல. அப்போ நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம், நமக்கு இதெல்லாமே தெரியும்ல. நம்ம எல்லாரும் ஒன்றா தானப்பா இருந்திருக்கோம். அப்போ நம்ம தமிழனாக இருக்கிறதுனால நமக்கு அந்த வேற்றுமை தெரியலை. அதனால இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறதுங்கிறது ரெகுலராக உள்ளது. ஒரு முரணா தெரியல எனக்கு, அது முரணாவே தெரியலை, மக்களுக்கும் தெரியலை. இப்போ அந்த உள்ளூரில் இருக்கவனை கேட்டால் அவன் யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறான். இப்போ நீங்கள் உள்ள அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தர்காவுக்குமே வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பொறுப்பில் இருக்காங்க. நிறைய தகவல் இருக்கு. ஆமாங்க, அந்த 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 தர்காவுக்குமே தேவர் கம்யூனிட்டியில் ஒரு குடும்பம் வந்து அதுக்கு பொறுப்புங்க, பாதுகாப்பு. இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல். ஆமாம், அப்போ அவங்களும் அதை பார்க்குறாங்க. அந்த தர்கா வழிபாட்டுக்கு அவங்களும் இருக்காங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்குங்க. அப்போ நீங்கள் இதையெல்லாம் போட்டு அதேமாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா துலுக்கநாச்சியார்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்தில் அந்த 7 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீரங்கநாதர் வந்து லுங்கி கட்டி அலங்காரம் பண்ணி துலுக்கநாச்சியாருடைய சீரெல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணுற அந்த நிகழ்வுகள்லாம் இன்னுமே சைவத்தை சேர்ந்தவங்க பார்க்குறாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் அன்றைக்கி போய் என்ன உள்ளே புகுந்து எப்போ துலுக்கநாச்சியார் இருக்காங்க அதனால் இது எங்களுக்கு சொந்தண்டா கேட்குறோம். இது எல்லா பக்கமும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாவர்ன்னு சொல்லிட்டு சபரிமலையில். ஆமாம், அது எதுக்கு? இதெல்லாம் சமுதாய ஒத்துமைக்கும் சமூக ஒத்துமைக்கும் ஏற்படுத்துனதுங்க அந்த காலகட்டத்துகளில். வாவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு வா. ஐயப்பனுக்கும் வாவரா இருந்தாங்களே அப்பவே. அப்போ இப்போ இதையெல்லாம் இப்போ யார் சொல்கிறது? இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்கே பிரச்சனை இருக்க? ஆட்சியாளருக்கு தாங்க பிரச்சனை.
இப்போவாவது உங்களுக்கு புரிஞ்சா சரி, நீங்கள் இதை மக்களுக்கு கொண்டு சேருங்க, தமிழர்களுக்கு கொண்டு சேருங்க. மாண்புமிகு மத்திய அரசு மோடிஜி அவர்கள் சிறந்த ஆட்சியாளராக எனக்கு படுறாரு. என் வயசில் நான் பார்த்த பிரைம் மினிஸ்டர்கள்லே ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர். எல்லா வகையிலையும் வந்து கம்பீரமாக உலக அரங்கில் வந்து இந்தியாவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் தந்திருக்காரு. அதே மாதிரி இளைஞர்கள் முன்னேறணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. கல்வி எல்லாருக்கும் சேரணும், சுகாதாரம் எல்லாருக்கும் சேரணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், இந்தியர்களாக நீங்கள் வாழணுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போ நீங்கள் இந்தியர்களாக வாழ்கிறவங்களுக்கு இதில் பிரச்சனை இருக்காது. இந்தியர்களாக வாழாமல் வேற எதையோ நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி, இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள் அம்பேத்கர் சொன்ன மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களாகவே தான் இன்னும் இருக்கான். இன்னும் நம்ம ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலை கிராமங்கள்லாம் மின்சாரம் இல்லாத கிராமங்கள் எத்தனையோ இருக்குது, பள்ளிகள் இல்லாத கிராமங்கள் எத்தனையோ இருக்குது, ரோடு இல்லாத கிராமங்கள் எத்தனையோ இருக்குது. டவுன்லேயே இப்போ ரோடு சரியாக இல்லை, சிட்டிகள்லேயே நீங்கள் மாநகராட்சிகள்லேயே ரோடுகள்லாம் சரியாக இல்லை. இப்போ இது எல்லாம் பார்க்குறத விட்டுட்டு தீபம் ஏற்றுறதாங்க இன்னைக்கு பிரச்சனை. இது என்ன இது? இப்போ அதாவது இதுக்கு 150 எம்பிஸ் வந்து கையெழுத்து போட்டு கொண்டு போய் கொடுக்குறானுங்க. இப்போ இதெல்லாம் என்ன, எவ்வளவு சின்ன விஷயங்களை எதுக்கு நீங்கள் போராடணுமோ அதுக்கு போராட மாட்டேங்கிறீங்க. எது செய்யக்கூடாதோ அவ கேட்டால் நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைங்கிறீங்க. எங்கே பிரச்சனை? இப்போ நான் இவ்வளவு தூரம் சொல்லுனேனே, இதில் எங்கே எங்களுக்கு பிரச்சனை இருக்குது? இப்போ எங்கே ப்ராப்ளம் இருக்குங்க? எங்கன்னு யார் எப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டோம்? அதனால் இந்த பிரச்சனைங்கிறது திமுக அரசு ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனை. ஆட்சியாளர்கள்னால தான் எங்களுக்கு தமிழர்களுக்கு பிரச்சனை. தமிழர்களுக்கு தகாத ஆட்சி திமுக ஆட்சி, இஸ்லாமியர்களுக்கு தகாத ஆட்சி திமுக ஆட்சி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தகாத ஆட்சி திமுக ஆட்சி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தகாத ஆட்சி திமுக ஆட்சி. திமுக ஆட்சி மாறினால் எல்லாம் சரியாகும். ஓகே சார், நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.